நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். நடந்த இத்தகைய அசம்பாவிதத்தினால் மனம் கலங்கிய அரசன் ஜோதிடரை அழைத்தான். ஜோதிடரும் சோழி போட்டு பார்த்ததில் பொம்மியம்மா பூப்படைந்த வேளை தங்களுக்கும் நாட்டுக்கும் பொல்லாத நேரம் என்று கவலையுடன் சொன்னார். இதற்கு பரிகாரம் ஏதும் கிடையாதா என்று மன்னர் கேட்டதற்கு, ஊர் எல்லையில் தனி இடத்தில் பச்சை ஓலை குடிலமைத்து அதில் 30 நாட்கள் தனியாக அம்மனை பூஜிக்க வேண்டும், இதில் எந்த தீட்டும் கலக்கக்கூடாது என்று கூறினார். அவ்வாறே மன்னரும் குடிலமைத்து சின்னானை காவலுக்கு ஏற்பாடு செய்தார். 30 நாட்களுக்கு 3 நாட்கள் பாக்கியிருக்கும் சமயத்தில் சின்னானுக்கு தாங்க முடியாத குளிர்காய்ச்சல் வந்தது. அதனால் அவனுக்கு மாற்றாக வீரன் பணிக்கு வந்தான். அன்றைய தினம் மழை அதிகமாக இருந்ததால் சின்னானை உள்ளே வரச் சொல் என்றாள் பொம்மி. அதற்கு அவளது தோழி, அம்மா, இன்று சின்னான் பணிக்கு வரவில்லை. அன்று உங்களை ஆற்றில் மூழ்காமல் காப்பாற்றினானே, அந்த வீரன்தான் காவலுக்கு இருக்கிறான் என்றதும் அவனை காணும் ஆவலில் உள்ளே அழைத்து வரச் சொன்னாள். அவன் எவ்வளவோ மறுத்தும் கடைசியில் அவளது ஆணையை மீற முடியாமல் உள்ளே சென்றான் வீரன். முதல் பார்வையிலேயே இருவரும் காதல் வயப்பட்டனர். இந்த காதல் அவள் அரண்மனைக்கு சென்ற பிறகும் தொடர்ந்தது. ஒரு நாள் பொம்மியின் சம்மதத்துடன் அவளை கடத்தி கொண்டு சென்றான். குதிரை காணாமல் போனதும் பொம்மி மாயமானதும் தாமதமாகவே அரண்மனை காவலர்களுக்கு தெரிந்தது. உடனே அரசருக்கு தெரிவித்ததும் தேடுதல் வேட்டை தொடங்கியது. எதிர்த்தவர்களுடன் போராடி திருச்சி நகரில் நுழைந்தான் வீரன். அங்குள்ள வீரர்களும் அந்நியன் ஒருவன் உள்ளே நுழைந்திருக்கிறான் என்று பிடித்து விசாரிக்க அவன் அனைத்து உண்மைகளையும் சொன்னான். அவனது நேர்மையும் ராஜகலையுடன் இருக்கும் அவனது தோற்றமும் வீரமும் அரசனை வெகுவாக கவர்ந்ததால் தனது நாட்டிற்கு தளபதியாக்கி அவர்களின் திருமணத்தையும் சிறப்பாக நடத்தி முடித்தான். முனிவரின் சாபம் அவனை மீண்டும் துரத்தும் நேரம் ஆரம்பமானது. மதுரையில் கள்வர் பயம் தலைதூக்கி இருக்கிறது. கொலை கொள்ளை கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. கள்வர்களை ஒழிக்க படை தந்து உதவ வேண்டும் என்று திருச்சி மன்னர் விஜயரங்கருக்கு ஓலை எழுதினார் மதுரை மன்னர். என்ன நடந்தது நாளை பார்க்கலாம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.